எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப இதுல என்ன விளாக் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்கூல் எக்ஸிபிஷன் டான்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருந்தோம். அதோட செகண்ட் பார்ட் தான் இதை பார்க்க போறோம். இதுதான் செகண்ட் பார்ட் தெரியுது, இதுக்கு கூட மைக் வச்சு பேசணுமா, இதை கூட நீ எக்ஸ்பிளைன் பண்ணுவியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுல பேசும்போது நிறைய விஷயங்கள் நான் சொல்லல. அதுல நான் சொல்லல. என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல எல்கேஜி யூகேஜி படிச்ச பசங்க போட்டிருந்த அந்த ஒரு எக்ஸிபிஷன் அதுங்க செஞ்சது ப்ராஜெக்ட் கூட அவ்வளோ சூப்பரா இருந்தது. அதுல ரொம்ப அழகா இருந்தது. நம்ம காலத்துல எல்லாம் நமக்கு இதை பண்ண தெரியுமா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த காலத்துல நீங்க சொல்லலாம், இப்ப நான் செல் இருக்கு, யூடியூப் இருக்கு, நிறைய பேர் செஞ்சுக்கலாம், செய்வாங்க, இது என்ன ஒரு விஷயமா, இதை நீ சொல்றியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவ்வளவு சூப்பரா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். என் பையனை நான் வீடியோ எடுக்கும் போது வாடா ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு கூப்பிடுவேன். ஆனா அவன் வரவே மாட்டான். ஆனா அவன் ஸ்கூல்ல டான்ஸ் ஆடினதை பார்த்துட்டு என் பையனா இது அப்படின்னு நான் வியந்து பார்த்தேன். அது கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் நடுவுல அவங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க இந்த அளவுக்கு ஆடி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் டான்ஸ் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராதே மனதில் சாங், இன்னொரு சாங் என்ன சாங்குமா, கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு அப்படின்னு பசங்க ஆடினாங்க.
நன்னாரே சாங் இந்த நன்னாரே நன்னாரே. நம்ம ஸ்கூல் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்டா ஆடி இருக்கிற ஒரு அந்த ஒரு சாங்னு பார்த்தா இந்த 2 சாங் தான். ஒண்ணு ராதை மனதில், இன்னொன்னு நன்னாரே. இந்த 2 சாங் தான் நம்ம ஆடி இருப்போம். நம்ம ஆடி கிட்டத்தட்ட எப்படி ஒரு 15-20 வருஷம் இருக்குமா. அதுக்கப்புறம் நம்மளையே திரும்பி பார்த்த மாதிரி, நாமளே திரும்பி பார்த்த மாதிரி இருந்தது. அது சூப்பரா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்களோட டான்ஸ் மட்டும் போடுறேன் பாருங்க. ஆனா வந்து சாங்ஸ் வராது, அதுக்கு பதில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது கொடுத்துறேன். ஏன்னா காப்பிரைட் வந்துருங்கிற பிரச்சனையால சாங்ஸ் கொடுக்கல. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்க பாருங்க. நீங்க அதாவது நான் சொல்றேன்ல, நம்மளோட லைஃபை நம்ம திரும்பி பார்த்த மாதிரி இருந்தது. நம்ம ஸ்கூல் படிக்கிற ஏஜ்ல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு திரும்பி பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால, அதை நீங்களும் ஃபீல் பண்றீங்களான்னு பாருங்க. ஃபீல் பண்ற மாதிரி என்ன எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் வீடியோ பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துதா? இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒண்ணும் இல்ல, இது வந்து சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல இப்ப நம்மளோட ஸ்கூல் நாட்களையே நம்ம திரும்பி பார்த்த மாதிரி இருந்தது. அதை என் ஃபேமிலியா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்ண. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.